ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் ஃப்ரூட்ஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பிளாக் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கேமு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் பிரச்சனை என்னென்னா எக்கச்சக்க கிரைண்டிங் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் இதில் பிரச்சனை. எல்லாமே இதில் வேறு லெவலில் இருக்கும், கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா கிரைண்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவன் மாதிரியே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து ஒருத்தர் ஷஹீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரோ நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்னாரு. ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ நான் அதை பாராட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க என்ன, அது பார்த்திங்கன்னா நான் வேணான்றேன். ஏன்னா நானே வந்து கிரைண்ட் பண்ணாதாங்க கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோதாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரூட்ஸ் அடிக்கணுங்க. ஸோ ப்ரூட்ஸ் அடிச்சுட்டானா வச்சுக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் லேசர் பார்த்திங்கன்னா பிளேட் பார்த்திங்கன்னா கிடச்சிது. ஸ்வாட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஹெல்த் பார்த்திங்கன்னா 310. ஸோ அதை நம்ம பார்த்து தான் வாடா என்ன டொர்னேடோ. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது 8 ப்ரூட் அடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 8 ப்ரூட் அடித்தாங்க. நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நான் பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் பவர் அன்லாக் ஆகிடுச்சுங்க. ஸோ அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அட்டாக் பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம வச்சுருக்கிறது ஃப்ரூட்டு, அதனால் எதுவுமே ஆகாது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். லிட்டரல் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லாவே இருக்குங்க. ஸோ இவனுங்க 2 பேரையும் அடிச்சுட்டு ஒரு வேளை லெவல் 55 போயிட்டேன்னா அவங்க சத்திக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா லெவல் 55 வந்ததுனால இப்போ நம்மளால் அடுத்த கொஸ்ட் எடுக்க முடியும். அதுதான் இந்த சீஃபான்னு தரல எங்கேங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இப்போ செஃப் அப்படின்ற ஒருத்தனை நம்ம இப்போ அடித்து சாவடிக்கணும் கன்ஃபார்ம். ஐ திங்க் லெவல் 70 60 வரைக்கும் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. என்னங்க இங்கே இருக்கான். ஆனால் நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னா என்னங்க பாஸ் அடித்தா மட்டும் என்ன இனிக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னங்க படுத்துட்டான். ஐயோ இது வேறையா. ஸோ இங்கே வாங்க தம்பி, இங்கே அண்ணன் இங்கே இருக்கேன், இங்கே வாங்க தம்பா. ஸோ ஐ திங்க் இதுக்கு நாக் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் வச்சு நம்ம அடிப்போம். சோழி முடிச்சு விட்டான். வரட்டா என்னங்க பின்னாடியே பேய் மாதிரி வரான். டே பேய் மாதிரி வராம மனுஷன் மாதிரி வாடா. என்னங்க இவனும் யூஸ் பண்ணுறான் அதே மூ. என்ன டே இப்போ பார்த்து டபுள் ஜம்ப் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்பான் போலையே. நான் கூட சரி சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு நினச்சா இவன் நம்மளை அசால்ட்டாக அடிச்சுக்கோங்க. இங்கே தான் இருக்கான். ஐ திங்க் நம்மளோட பெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். செஃப்பா நானா? செஃப்பு தான். என்னங்க பண்ணுறான் அவன்? காலை கையை மாட்டுறான். அதுதான் அவனோட வேலைன்ற மாதிரி அவன் ஆட்டிகிட்டு இருக்கான். நம்ம என்னன்னா நம்ம சாதான் தத்தாந்து இந்த ஸ்வாடு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். பசங்க புது ஸ்வாடு வாங்கிட்டு வந்துடலாம்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நான் டிஃபென்ஸ்லேயே போடுறேங்க. எனக்கு ஹெல்த்து மட்டும் இருக்கணுங்க, இல்லைன்னா நான் நொட்டிட்டு தான் இன்னும் 5 நிமிஷம் ஆகும். என்னங்க டபுள் ஜம்பே ஆக மாட்டேங்கிறான். அதெல்லாம் டபுள் ஜம்ப் ஆவானே, என்ன ஆச்சு? ஒரு வேளை செயிலர் பீஸ் ஆடி ஆடி அப்படி ஆயிடுச்சோ? சரி விடுங்க, குதிடா என் மேலே அப்படி லைட்டாக அவ்வளோதான். பார்த்தீங்களா, மற்ற டாப் வியூவும் தெரியுதுங்க. ஸோ இந்த செஃப் வர வரைக்கும் நம்ம இப்படி தான் ஆட்டிகிட்டு இருக்கணும். சீக்கிரம் ஃபஸ்ட் எடுக்கவே இல்லை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு டேய் கடா செஃப் கன்ஃபார்ம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்னோ ஐலாண்டுக்கு போகணும். பட் அது எத்தனாவது லெவல், 60யா 70யா சத்தியமாக எனக்கு தெரியாது. பிளாக் ஸ்மித் நல்லா இருக்கீங்களா? டியூல் கட்டானா 30+ டேமேஜ் வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன நம்மக்கிட்ட தான் ஒரு பைசா இல்லையே. ஸோ நான் இந்த 3 நிமிஷம் கழிச்சு அவங்கள பார்க்குறேங்க. ஸோ இங்கே நடக்கிறது பார்த்தாலே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அயன் மேஸ் வாங்கிட்டோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியல, இது ஒரு வேளை ஒர்க் ஆனாலும் ஆகுன்றதுக்காக தான். ஸோ அதை மாற்ற முடியாது. புறா மாற்றுறது ஷார்ப் ஸ்டாச்சு பேக் என்னங்க அயன் மேஸே மாற்றி விட்டானுங்க. சை ஓகே, ரொம்ப கஷ்டம்தான். கில்லர் காம்போ, அதுக்கப்புறம் மேஸ் ஸ்மாஷ். என்ன இளவுங்க இது? என்னங்க இது? சரி வாங்கிட்டோம், யூஸ் பண்ணி பார்ப்போம். யார் கேட்க போகிறா? இன்னும் 1 நிமிஷத்தில் அவன் வந்துடுவான். ஆனால் இவன் வர மாதிரியே எனக்கு தோணலை. இந்த ஷிஃப்டில் பக்கத்தில் இதை வச்சுருக்காங்க. சரி எப்படிங்க லெவலை பார்க்குறது? ஸோ ஏதோ 30 ஓரளவுக்குலாம் இந்த ஸ்வாடு தாங்குனா. சரி வாங்க இவனுங்கிட்டே டெஸ்ட் பண்ணுவோம். நாக் பேக் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதுவே பாஸுக்கிட்ட போனோன்னா அவன் அசிங்கமாக கேட்பான். ஏன்னா பாஸ் அவன் அதுக்கு மேலே இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதோட மாஸ்டரி மட்டும் ஏற்றிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ் இப்போ ஸ்பேன் ஆக போகிறாரு. ஐயோ நான் எங்கே இருக்கேனே, பரவாயில்ல அவனா நானான்னு பார்த்துடலாம். வந்த உடனே அவன் மண்டேலே என்னங்க நம்ம மண்டையை பார்த்தான். ஓடுடா ஓடுடா, நம்ம மண்டையை பொழந்துட்டானுங்க பாஸ். ஐயோ என்கிட்ட ஃப்ரூட் இருந்தால் தண்ணியில் இருந்து செத்துருவேனே நினச்சேன். இது வேறையா? இல்லை அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். டேய் நீ அமைதியாரு. ஏய் மேனா ஐயா என்ன வர்றான்? என்னடா வந்துட்டான்? ஐயா அண்ணா அண்ணா. ஓ சூப்பராக போட்டியா? இப்போ நான் போடுறேன் பார்த்தியா? நீ அங்கேயே தனியாக நின்று போடு, நான் இப்படி அடிக்கிறேன். யாருக்குடா தனியாக போடுறேன்? நான் அடிக்கட்டா அவன் மண்டைய?
இன்னுமா இவன் சாவல? நான் ஸ்வாடில் ஏற்றி தான் போட்டிருக்கேன். அடிக்கிற மாதிரி இல்லைங்க, மேஸ் மேஷ் மட்டும்தான். செத்துட்டான். என்னங்க போயிட்டேன். ஓகே ஓகே வந்துட்டேன். உனக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்கு? ஓடுங்க. என்னங்க இன்னும் சாவாம திரியிறான் இவன். ஏதாவது அதிசய பிறவி எடுத்துட்டானா? என்னங்க அவனுக்கு இவ்வளோதான் எழுத்து போயிருக்குது. ஐயோ இல்லை, இந்த சைடை வந்து இப்படி அடிக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஏஎஃப்கே தான் பண்ணும் போலேயே. படப்படேன் அப்படின்றான் அடிக்கடி. படப்படேன் எப்போ வரானோ அப்போ என் சோழி முடிஞ்சு. அது மட்டும் எனக்கு நல்லா வந்துட்டான். ஒரடி ஐயோ 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 வர்றானே வர்றான். திருப்பி மாட்டிக்கிட்டானா? நல்லது. அவன் மண்டேலே 2 போட்டான் சாத்தான். அப்பந்தாங்க அவன் திருந்துவான். வந்தோடனே மண்டேலே போடுறான்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம போடலான்னு பார்த்தா அவன் நம்மளே பரவாயில்லையே பிடிச்சி கடிக்கிறான். வேறு ஒன்றால் ஒரு ஜீவமும் வேஸ்ட்டாக போச்சு. சரி, கில்லர் காம்போ இருந்தால் நல்லா இருக்கும். இந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்ட வக்கு இல்லைன்னு தெரியுது. போடுறான் வண்டியில. யாருக்குடா தனியாக போட்டுட்ருக்க? எனக்கு போடுறதா இருந்தால் என் முன்னாடி வந்து போடுறான். சொரு எவ்வளோங்க அவனும் வாங்கிக்கிட்டே இருக்கான். 50 இன்னும் என்ன 500 ஹெல்த்து? அப்படின்னா கூட நான் 10,000 வாட்டி அடிச்சிட்டேங்க. பிளேட் டான்ஸ் போடுவோமா? வேணாம், எதுக்கு மூடிட்டு இப்படி அடிப்போம். வாடா நீ என்ன பார்த்துடலாம். எங்கேயோ போய் பறந்துட்டான். வராண்டா வராண்டா தூக்கி தூக்கி வராண்டா. ஏய் மேன் வெயிட் மேன், எங்கடா போய் போச்சான்? எங்கடா தனியாக போட்டுக்கிட்டு இருக்க? ஏய் டேய் டேய், நான் அவரை சொன்னேன். என்னை விட்டுறதா இல்லைடா. இன்னைக்கு அவனை ஒரு கைமா பண்ணலன்னா எனக்கு இன்னும் எனக்கு வெறியாக வருது. இன்னும் ஃபஸ்ட்டு இது ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்குங்க அவன் ஹெல்த்து. மண்டேலே போட்டு முதுகிலே 2 போட்டு அவன் பறந்துட்டான். கிட்ட வராதேன்னு சொன்னா கேட்க மாட்டியாடா. பக் ஆயிடுச்சு. ஐயா பக் ஆயிடுச்சுன்னு பார்த்தா இவனு திருப்பி வந்துட்டான். சூப்பர். என்னங்க அவன் கண்ட மேனிக்கு போட்டுட்ருக்கான். டே கண்ட மேனிக்கு போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அவன் காலை பார்த்து அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அடிக்கணும். இன்னும் ஒரே ஒரு வாட்டி போட்டுக்கிறேன்டா. டே இன்னும் ஒரே ஒரு வாட்டிடா. வாடா இப்போ வாடா. அவனுக்கு எனக்கு ரொம்ப கம்மிங்க. ரெட்டு வரைக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விடுறதா இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. அவன் அடிக்காம நான் போக மாட்டேன். ஏண்ணா நீ கடை போட்டு போங்க, கவலையே இல்லை.
அவ்வளோதான் அவ்வளோதான். யாருன்னு நினச்சிங்க? ஓடி எல்லாத்தையும். நல்ல வேலை இந்த ஸ்வாடை வாங்கணும், இல்லைன்னா இந்த நாள் நான் நொட்டிட்டு போயிருந்துருப்பேன். ஏதோ ஒரு இளவுக்கு யூஸ் ஆச்சு அது. ஸோ கடைசி ஒரு வாட்டி இந்த இளவனை அடிச்சிட்டோன்னா நம்ம பார்த்திங்கன்னா டெசர்ட்டுக்கு போயிடலாம். ஸ்னோ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது குதிடா. ஸோ இவன் வேறு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்பேன் ஆகிறாங்க. கொல்லணும். பேசாமல் ஒரு லெவல் அப்படியே ஏற்றி விட்டுருக்கோம். இப்படி எனக்கு என்னமோ அதுதான் நல்ல வழின்னு தோணுது. ஆமாங்க, நான் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டே அடிச்சுட்டு வரேங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெசர்ட்டில் போய் நம்ம கலக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நான் அந்த கொஸ்ட்டை முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செஃப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டான். பட் இவனை அடிக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு நேரம் இல்லைங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லெவல் 60 வந்துட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ஐலாண்டுக்கே போக ஆரம்பிச்சிடலாங்க. பார்த்தீங்கன்னா டிங்கியே எடுத்துக்கிறேன். பிகாஸ் வி ஆர் வெரி புவர் பீப்புள். ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா டிங்கியே எடுத்துக்கலாம். ஸோ வேறு எங்கேயும் இல்லை. ஸோ அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட டெசர்ட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிரமிட்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சீக்ரெட்டும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த பைரட் வில்லேஜில் ஒரு குவெஸ்ட் இருக்குது. பட் அது இப்போது இல்லை, அது லெவல் 200 என்னமோ இருக்குது. ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இப்போது டெசர்ட்டில் போவாங்க. ஸோ டெசர்ட்டில் எனக்கு பார்த்திங்கன்னா மேக்மா ஃப்ரூட் கிடச்சிதுங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளேடு வச்சுருக்கேன். ஸோ பிளேடே எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஏன்னா அவனுங்களுக்கு என்னை அடிக்கும் போது டேமேஜே ஆகலை எனக்கு. பட் இங்கே தெரியல, ஏன்னா பாஸ் காச்சு. நார்மைண்டே ஓகே, செட் ஹோம் பாயிண்ட் தாண்டிடலாங்க. ஏன்னா நம்ம செத்தால் இங்கே தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு டெசர்ட் அட்வென்ச்சர் டெசர்ட் பேண்டேட். ஸோ இவனுங்க தாங்க நம்ம வந்ததே இவனுங்களை அடிக்க தான். ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பேர். ஃபஸ்ட்டு ஒருத்தன் என்னடி. ஸோ ஃபைனலி இவனுங்களுக்கும் எனக்கும் என்னை பார்த்திங்கன்னா அடித்தா எனக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் இப்படி கூட்டி வச்சு கும்மையடி அடிக்கிறான். ஸோ மொத்தம் 4 பேரை நான் கூட்டி வச்சு அடிக்க போனேன். ஸோ வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு இவனுக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இப்படி அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவன் இனிமேல் அம்மா தான் அப்படின்ற மாதிரி அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. 4 பேர் ஃப்ரூட் பண்ணால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா நான் மேக்மா லைட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முதல் 4 பேரே அடித்து விட்டேன். ஸோ மாஸ்டரி 28 போயிடுச்சுங்க. பட் நம்ம டெட் ஆர் அலைவா வாண்டடா. டே நான் ஒன்றுமே பண்ணலடா. இவங்களே பேண்டேடா. இவனுங்களை அடிக்கிறதுல என்னடா தப்பு? ரைட்டு, நம்ம அவ்வளோதான் ஃபேமஸ் ஃப்ரெண்ட். நம்மலாம் ஃபேமஸ். ஏன் அடித்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது. நான் பிளேடு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஆரம்பிச்சிடலாம். முதல் அடி அவ்வளோதான். எல்லோரும் கிரவுண்டுக்கு வாங்க. என்னடா 2 பேரும் அங்கேயே நொட்டிகிட்டு இருக்கானுங்க. கீழே இறங்குங்கடா, கீழே இறங்க பார்ப்போம். இப்படி அடே என்ன நீ கூட தெரியாமல் இருக்கிய. அவ்வளோதான்.
எல்லாரும் பின்னாடி வரிசையாக வாங்க, பொறுமையாக வாங்க. எல்லாருக்கும் அடி இருக்குது. ஒருத்தன் மட்டும் சில மாதிரி மாட்டியிருக்க பாருங்களேன். அவனுக்கு அறிவு ஏதாவது இருக்காடா? ஸோ அவ்வளோதான், பிளேட் டான்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாட்டியாவது ஸோ இந்த மாதிரி தான் நான் அவங்கள வச்சு அடிச்சுட்டு இருக்கேன். பட் 3 பேர், இவங்க 4 பேர், ஏன்னா இருக்கிறதே இங்கே மொத்தமாக 4 பேர் தான். அவங்க 6 பேர் இருப்பாடு வந்துச்சு. ஸோ நம்ம லெவல் 62 போயிட்டோங்க, ரொம்பலாம் ஏறல. ஸோ அப்படியே டெசர்ட் ஆஃபீஸர் எவ்வளோப்பா? 75. ஓகே, லிட்ரலி நான் அதுக்கு எங்கே போகிறேன்? ஸோ நான் பேண்டேட்டே எடுத்துக்கிறேங்க. ஸோ ஒன்ஸ் நான் பேண்டேட்டை அடித்து முடிச்சோடனே அவங்கள பார்க்குறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா லெவல் 64 வந்துட்டேன். ஸோ 64 வந்ததுனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட காசும் இருக்குங்க ஓரளவுக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்லோப் எடு. ஸோ ஸ்லோப் எடுத்துகிட்டு நான் வந்து ஜங்கிளுக்கு போய் புது ஃப்ரூட் வாங்கலான் இருக்கேங்க. ஏன்னா ஒரே ஃப்ரூட்டு தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜங்கிள் வேறு இங்கேருந்து பல மைல் தூரத்தில் இருக்குங்க. ஸோ அது வேறு ஒரு கடுப்பு. ஸோ அதனால நம்ம சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் மிட் டவுன் இருக்குது. அண்ட் ஸ்டார்டர் ஐலாண்டையும் பார்க்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஸ்டார்டர் ஐலாண்டே பார்க்குறேன். ஸோ நம்மகிட்ட 40,000 இருக்குது. ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். பார்த்தா 50,000 கேட்பாங்க. அவ்வளோதான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போதைக்கு நான் அயன் மேஸ் தான் வச்சுருக்கேன். பட் பிளேட் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டேன். ஸோ இப்போ போய் டக்குன்னு ஃப்ரூட்டாக வாங்கிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இல்லை, நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஸோ இங்கே தாங்க இருக்குது நம்மளோட பிளாக்ஸ் ஃப்ரூட் காச்சா. இருக்கீங்களா? ரேண்டம் ஃப்ரூட் ரெடி. அண்டர்ஸ்டுட்ரா. 34K தாங்க. ஃபைனலி மித்திக்கல் தான் எனக்கு வேணும். ப்ளீஸ். ஓ லைட்டு வேற லெவல். எனக்கு லைட்டே கிடச்சிருச்சுங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ லைட் ஃப்ரூட் இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், ஏன்னா இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா ஈட்ற வேறு வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. நம்மக்கிட்ட இப்போ லைட் இருக்குங்க. யூஸ் லைட்டு. வா. ஸோ நம்ம இனிமேல் இதை வச்சு தாங்க ஒரு 2-3 பார்ட் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை மேலே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லைட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரூட்டு. ஸோ அதனால நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வாங்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம ஹோமுக்கு போயிட்டு லைட் இருந்தால் நிச்சயமாக எவனாலையும் அடிக்க முடியாது. ஏன்னா நான் நிறையா வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். யாருங்க அவன்? எனக்கு யாருமே தெரியாது. சரி நம்ம பார்த்திங்கன்னா டெசர்ட் ஆஃபீஸர்ஸை முடிஞ்சால் அடிக்க போகணும். முடிஞ்சா தரல. ஓ 4 பேர் ஸ்பான் ஆகிருக்காங்க. அடிக்கிறானுங்க. அடப்பா வீணா. ஸோ என்ன நான் தாங்க அவனை மோஸ்ட்லி டிஸ்டர்ப் பண்ணேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக யுனைட்டே வந்துடுறேன் போல. ஸோ மாஸ்டரி லெவல் ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு நான் இங்கே வந்து அடிக்க ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கே வந்து
நியூ ஸ்கில் அவைலபிளா லைட் ஃப்ளைட் அது தேவையில்ல அதை நம்ம பறக்கிறதுக்கு தாங்க அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனாலும் என்னை தொடக்கூட முடியல ஸோ 4 பேரை கொண்டாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெருசாக போகிறதுனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்கள் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அடுத்த பாட்டு வந்துடும் ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்